Are you enjoying the smell? I'm very worried, thinking about my future. Lucky you don't live here. Yeah. இது என்ன இடம்? வெட்டுற இடமா வளர்க்குற இடமா இப்போ நம்ம போகிறது? வெட்டுறது இருக்கு, எரிக்கிறது இருக்கு. இப்போ எரிக்கிற இடமா? If you can smell what I'm smelling now in this environment, you will be vomiting where you're standing or where you're sitting right now. இது பண்டி வளர்க்குற இடங்களா? The smell coming from the pig farm inland and the waste that's being distributed on the beaches of Morib and Tanjung Sepat is horrendous. Imagine what these children from this Tumbuk Estate Tamil School is experiencing every day. It is obviously affecting their health, if not their ability to study well. We speak to some residents around this area for their experience of smelling pig waste every day of their lives. எனக்கு வந்து இந்த எஸ்டேட் வந்துங்க ஆரம்பத்தில் பெரிய எஸ்டேட்டாக இருந்தது. 68ல் பார்ல எஸ்டேட் விற்றுட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் வாங்கினவங்க நினைச்சாங்க, புதுசாக வாங்கினவங்க இந்த துண்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதே நேரம் தஞ்சூர் ஸ்பாட்லேயும் பண்டிகை வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டாட்டாங்க அரசாங்கம். அந்த நேரத்தில் பண்டி வளர்க்குறவங்களாம் நிறைய இங்கே வந்து வாங்கி பண்டி வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் குறவா இங்கே கடல் ஓரம் கூட வளர்த்தாங்க. அப்புறம் இதெல்லாம் மாறி உள்ளுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ காலப்போக்கில் இந்த பண்டிகை அதிகமாக அப்போ சாக்கடை தண்ணியெல்லாம் நேராக கடலுக்கு போகும். இங்கே காட்டு மரங்கள்லாம் அந்த கடலில் வந்து காண்டா மரம்னு சொல்கிறோமே, நிறைய காடு மாதிரி இருந்துச்சு. நாளடைவில் இந்த பண்டி கழிவுலாம் போக 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 மரங்கள்லாம் சேர்த்து காஞ்சி போச்சு எல்லாமே. இங்கேருந்து இப்படி இந்த பகுதி பார்க்குற வரைக்கும் கண்ணு கட்டின தூரம் எல்லாம் போச்சு. அப்புறம் காலப்போக்கில் அரசாங்கம் இருந்தானுங்க கழிவு தண்ணி நேரடியாக கடலுக்கு விடக்கூடாதுன்ட்டு கிணறு வெட்டி அதை தேக்கி சுத்தப்படுத்தி தான் அனுப்பணும் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு கழிவுகள் கொஞ்சம் குறவா போக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னே நிறைய ரோட்டில் போனாவே இந்த கடல்லேருந்து வாடை அதிகமாக வரும். இந்த பண்டியோட கழிவு இந்த இடம் தான் ரொம்ப வாடை.
இந்த தண்ணி கடலுக்கு போட்டனால இந்த பக்கம் கடல் ஓரம் இப்படி போனால் கூட தான் திருப்பி இந்த பக்கம் ரோட்டு ஓரமும் போனால் ரொம்ப வாடகை கொடுக்கும். ஆனால் இப்போ கூட இருக்குது, ஆனால் கொஞ்சம் அதிகமாக முன்ன மாதிரி இல்லாத மாதிரி இருக்குது பாரு. ஆனால் கலக்குது, இப்போ கூட போய்கிட்டு தான் இருக்குது. இந்த பண்டிகையோட கழிவு நீர் கடலில் கலக்குது சொல்லுங்க. இப்போ கூட ஒரு சில கால்வாய்ங்க அங்கங்கே இருக்கிறத பார்க்க போனால் அது போகிறது எல்லாம் தெரியும். இந்த கடல் ஓரம் இங்கே ஒரு கட்டடம் இருக்குது, அந்த ஓரத்தில் பக்கமே பண்ண அப்படியே இருக்குது, பக்கத்துலேயே ரோட்டுக்கு தாண்டி. அது எப்படி இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து கூட இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் அது நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் கடுமையான நடவடிக்கை எடுத்த மாதிரி காணோம். அப்புறம் காலப்போக்கில் அரசாங்கத்தில் என்னமோ இந்த பண்டி வளர்க்குற திட்டம் வந்து வெளிநாட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஜெர்மனியில் போய் ஒரு குழு பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி பண்டி வளர்த்தாக்கா கழிவுகள் அதிகமாக வராது, இந்த மாதிரி துர்நாற்றம் இருக்காது, அந்த மாதிரி முறையில் செய்யணும்னு இங்கே ஒரு திட்டம் உருவாக்கினாங்க. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே சொல்லலாம். இந்த வருஷம் ஆட்சி இருக்கும்போது சிலாங்குலன்னு வச்சுக்கோங்களேன், அது நடைமுறை கொண்டு வரல. ஆனால் அதுக்கடையில் இங்கே உள்ளவங்க அந்த மாதிரி இடத்துக்கு போக விரும்பலை. இந்த சீனர்கள் பண்டி வளர்க்க கூட்டுறவு முறையில் பண்டி வளர்க்க போக விரும்பலை பாருங்கள் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற இடம் குறைஞ்ச இடமா இருக்குது பண்டி வளர்க்க. இங்கே ஏக்கர் கணக்கை கூட வச்சு வளர்க்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் 1000 கணக்கெல்லாம் பண்டி வச்சுருக்கிறோம். அங்கே போனால் அதிகமாக வளர்க்க முடியாது, நம்ம லாபத்தை வருமானத்தை சம்பாதிக்க முடியாதுன்ற நோக்கத்தில் அவங்க அதை மறுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் அப்புறம் இப்போ அதுக்கடியில் பாஸ்காரங்க வந்துட்டாங்க பாரு. வந்த பிறகு தான் அந்த நடவடிக்கை அவங்கள கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் அது மாதிரி போக விரும்பலாட்டு இவங்க இப்படியே வளர்க்க ஆரம்பித்தாங்க. கடுமையாக வந்துச்சுன்னா நிலவரம் இந்த காய்ச்சல் மாதிரி அதெல்லாம் நாங்கள் ஒரு இறுதி நடவடிக்கை எடுப்போம்னா கூட ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவில் போய் முடியும்னு தெரியல. மற்றபடி பண்டி வளர்க்குறோம், நம்ம வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஜனங்க நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கணும். போக்குவரத்து ஜனங்க சுற்று வட்டாரம் குடியிருப்பு பகுதிகளும் குறவாக ஒரு சில காட்டு பகுதிகளில் ஒட்டி உள்ள இடங்களில் செஞ்சு இது மாதிரி பண்ணாக்க பரவாயில்லைன்னு தான் நான் கற்றுக்கிறேன். What we realized was the waste or the intestines of the pig, when they do the slaughtering, they actually burn all the waste. They don't actually bury them or reprocess them, and they just dump it everywhere. And when they start burning it, it's always towards the night. They uses rubber, tire rubbers, so that they can help the burning process. Now it's only done at night because it actually produces a very thick black smoke. So it always has to be done at night. We have 24 hours of bad stinking smell from day to night, basically all around. So we are just wondering, curious, why are these authorities not doing anything about it? So we would like somebody to highlight this issue and get down to earth with it. If to revitalize this whole area, it will take quite some time to clear up the whole image. And when we talk about image, the shits are basically all over the palace. It's at the beachfront, and Morib people are swimming, and no one actually knows about this. நான் பிறந்ததுலேருந்து இதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கள் அப்பா வீட்டாண்டெல்லாம் ஒரே பண்டி தான், சுற்றியும் பண்டி தான் இருக்குது. கடல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும், வெறும் பண்டி சாணி பண்டி தண்ணி அப்படி தான் இருக்கும். எவ்வளோ சொல்லியாச்சு கேட்கல. வாடை நார்மல் வாடை தான். சொந்தக்காரங்களாம் வந்தால் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்குலாம் வந்து நமக்கு பழகி போனாலும் நமக்கு தெரியல. ஆனால் புதுசாக வந்தால் கேட்பாங்க, எப்படி தான் இந்த வாடையில் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வர்றது சொந்தக்காரங்க குறவு தான். ஏன்னா வாடகை கண்டுக்கிட்டு அவங்களாம் வந்து இதெல்லாம் வர்றதில்ல. நமக்கு பழகி போச்சு, அதனால நமக்கு தெரியல. இப்பெல்லாம் பிறகு நார்மலாக எங்களுக்கு தெரியல. ஆனால் பண்டி இருக்கிறது வாடையா அது எங்களுக்கு தெரியுது. என்ன நினைக்கிறேன்னா பண்டிகையெல்லாம் தூக்கி ஒரு பக்கமாக போட்டுடலான்னு நினைக்கிறேன். பண்டிகை அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி அவங்களுக்கு பண்டிகைன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களோட இதை அவங்க பாதுகாத்துக்குவாங்க. மற்ற இடத்துக்கு சேதாரம் இருக்காது, வாடை இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி செய்யலாம். கவர்மெண்ட் வரும் பேட்டி காணும், அதோடு போயிடுவாங்க. கவர்மெண்ட்காரங்களும் காசு வாங்கிட்டாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும். செப்பலாம் இல்லை, அவங்க வாங்கிட்டாங்களோ என்னமோ. This is Sufyan Arvinraj from MalaysiaKini.tv.